டிஷ் வாஷர் வந்து நமக்கு பாத்திரம் கழுவி வச்சுன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு திறக்கிறேன். கொஞ்சம் சூடாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுக்கலான்னு நான் உடனே எடுத்துட்டேன். இதெல்லாம் பளிச்சுன்னு கழுவி கொடுத்துருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வெறும் மஞ்சளை போட்டு தேய்ச்சிட்டு தான் உள்ளே வைக்கிறேன். சின்ன பாத்திரம்லாம் இதில் வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரம் இதெல்லாம் கடாயில் வைக்கும்போது நம்ம ஆட்டோ இதில் வைக்கும்போது நம்மளுக்கு மாறி தானாக அந்த கடாயில் வைக்கும்போது வெயிட் அதிகமாச்சுன்னா தானாக கொஞ்சம் நேரம் அதிகமாக மாதிரி நம்ம இதை வந்து தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம கழட்டி எடுக்க முடியாதுங்க. அதனால் இதே மட்டும் நம்ம இப்போ வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் வந்து சோப்பு கட்டி போட்டுக்கலாம். ஒரு 5 டைம் பாத்திரம் கழுவுனோடனே நம்ம இதில் வந்து கொஞ்சம் லிக்விட் ஊற்றுறோம். பாலிஷு பண்ணுற லிக்விட் ஒரு 10 ml சும்மா ஒரு மூடி ஊற்றினா போதும். இதில் மாதத்தில் ஒரு தடவை உப்பு போடணும். இதை கழட்டிட்டு நம்ம பாத்திரம்லாம் வச்ச முன்னாடி இந்த மாதிரி நேராக வச்சு இப்படி சுற்றி விட்டால் எந்த பாத்திரமும் நம்மளுக்கு தட்டுப்படக்கூடாது. இல்லாட்டி இதில் வந்து குட்டி பாத்திரம்லாம் வச்சா பெரிய கண்ணாக இருக்கும்போது இந்த இதுக்குள்ளே விழுந்துருங்க. அதனால் இது சுத்தாது. இதில் எல்லாம் தண்ணி வரும். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு இது இருக்குங்க. இதையும் நம்ம சுற்றி பார்த்துக்கணும். இப்போ கரெக்டாக எல்லாம் பாத்திரம் கழுவி கொடுத்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம இப்போ தனியாக இருக்கிறதுல அடித்து வச்சுக்கலாம். ஸ்பூனெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்துட்டு போட்டு வச்சுக்கலாம். தட்டெல்லாம் ஒன்று எடுத்துக்கலாம். தட்டெல்லாம் ஒன்று எடுத்துட்டு டம்ளர்லாம் இதில் ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து சில்வர் குக்கர் மூடி அப்படி நம்ம இதோட வச்சுட்டோம். பெரிய பாத்திரத்தை சின்ன பாத்திரத்தை உள்ள வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு இந்த டம்ளர் எல்லாம் இதில் வச்சுக்கலாம். கரண்டி இதெல்லாம் கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். மெதுவாக அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து இதுலேயே கரண்டி தான். கரண்டி குக்கரோட அலுமினி வைக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. நானும் வச்சிடுறேன். அவ்வளோதானத்தில் தோசை கரண்டி. அவ்வளோதான். இது எல்லாமே எடுத்து வச்சு இதில் தண்ணி வரும். இது இப்படி நம்ம சுற்றி பார்த்துக்கணும், பாத்திரம் அடிவிடாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம பாத்திரம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நேராக வச்சது நம்ம தள்ளி விட்ருக்காங்க. இது வந்து சோப்பு தானம் திறந்து இது ஆகிக்கணும். 4 டைம் தண்ணி விடுங்க. தண்ணி அதிகமாக செலவாகாதுங்க. ஃபஸ்ட்டு சுடு தண்ணி விடுங்க, அப்புறம் நல்ல தண்ணி, இந்த பச்சை தண்ணிங்க இந்த மாதிரி வரும். நம்ம ஆட்டோவில் தான் வச்சேங்க. கொஞ்சம் கடாயெலாம் வெயிட்டாக இருக்கிறப்போ தானாக மேலே இங்கே வந்துடுங்க.
இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் லைட் எரியும். வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால இதை ஆன் பண்ணுற பட்டனு. இது வெயிட் கம்மியாக இருந்தால் ஆட்டோவில் வச்சுக்கலாம். அப்புறம் இது ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு பாத்திரம் கழுவுறக்க ஆரம்பிச்சிருங்க. இவ்வளோ பாத்திரம் நம்மளுக்கு கழுவி கொடுத்துருக்காங்க ஒரு டைம்.